ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் டேபிள் கோஸ்டர் பேட்டர்ன் போட போகிறேங்க. ஸோ பிகினர்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேபிள் கோஸ்டர் போடுறது எப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆஃப் ஒயிட்டில் நான் போட்டிருக்கேன். இந்த டேபிள் கோஸ்டர் போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். இது வந்து நான் காட்டன் த்ரெட்டில் போட்டிருக்கேன். ஸோ காட்டன் த்ரெட்டில் போட்டால் தான் ஹீட் நம்ம வைக்கும்போது அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ காட்டன் த்ரெட்டில் போடுறது பெட்டர். ஸோ நான் இப்போது பியூர் ஒயிட் காட்டன் யான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3.5 mm ஹுக், ஒரு யான் நீடில், a pair of scissors. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு மெட்டீரியல்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டேபிள் கோஸ்டர் மோஸ்ட்லி காட்டன் த்ரெட்டில் போடுறது பெட்டருங்க. ஏன்னா ஹீட் வைக்கும்போது அந்த காட்டனில் போடும்போது அது எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். ஸோ போட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 3 செயின் வந்துட்டு ஒரு டிசியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்கிள்குள்ளேயே 19 டிசி போட்டுட்டு வரணும். இப்போ இந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, மேஜிக் ரிங், அந்த மேஜிக் ரிங்கில் நம்ம 19 டிசி போடணும். ஸோ டோட்டலாக 20 டிசி இருக்கணும் அந்த சர்க்கிள்குள்ளே. அந்த 3 செயினோடு சேர்த்து தான் 20. ஓகே. ஸோ இந்த சர்க்கிளை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ 19 டிசி போட்டு வரலாம். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த எண்டில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போது 19 போட்டாச்சு. அந்த 3 செயினோடு சேர்த்து இப்போ 20 டிசி இருக்குது இந்த சர்க்கிளுக்குள்ளே. இப்போ நம்ம நல்லா அதை புல் பண்ணிடலாம் அந்த டெயிலை. இப்போது நல்லா க்ளோஸாக வந்துருச்சு. இப்போது நம்ம இதை ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கலாம். அந்த டாப் செயினில் 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த தேர்ட் செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். இப்போது இந்த ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுக்கிட்டோம். அந்த 3 செயின் வந்து ஒரு டிசியாக கவுண்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு செயின் போட்டுக்கிறோம். ஓகே. இப்போ பேட்டர்ன் என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் ஒரு டிசி ப்ளஸ் ஒரு செயின். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு 4 செயின் போட்டுக்கிட்டோம். ஸோ ஒரு டிசி ஒரு செயின், ஈச் செயினில் ஒரு டிசி ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம், ஒரு செயின் போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஒரு டிசி ஒரு செயின். ஸோ இப்படியே போட்டுட்டு வந்து இந்த எண்டில் மீட் பண்ணலாம். இப்போ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது தேர்ட் செயினில் தான் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். 4th செயினில் போகக்கூடாது, ஏன்னா நம்ம அதை ஒரு செயின் விட்டுறணும். ஓகே. தேர்ட் செயினில் தான் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். இப்போது செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு 3 செயின். நெக்ஸ்ட்டு இந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் நம்ம தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன் அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். ப்ளஸ் 2 செயின் ஆட் பண்ணிக்கணும். 3 செயின் வந்து ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் 2 செயின். ஓகே. ஸோ இதுதான் இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த செயின் ஸ்பேஸில் அதுதான் நம்ம இந்த பேட்டர்னை போட்டுட்டு வரோம். ஒரு டிசி ப்ளஸ் 2 செயின். ஓகே. இந்த கேப்பில் தான் ஒரு டிசி 2 செயின். ஸோ இதுதான் பேட்டர்ன். இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். கண்டினியூ பண்ணிட்டு வந்து நம்ம இங்கே மீட் பண்ணலாம்.
ஒரு டிசி போட்டு ஒரு 2 செயின் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து இந்த எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது 3rd செயினில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இப்போது 3rd ரவுண்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ரவுண்டில் நம்ம 20 டிசி போட்டோம். செகண்ட் ரவுண்டில் ஒரு டிசி ஒரு செயின். இப்போ 3rd ரவுண்டில் ஒரு டிசி 2 செயின் போட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு இப்போ அந்த பக்கத்து ஸ்பேஸில் அந்த 2 செயின் ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து அந்த இடத்துக்கு வந்துடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் வந்து ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிசி அதிலே போடுறோம். போட்டுட்டு ஒரு செயின், நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 2 டிசி ஒரு செயின். இதுதான் பேட்டர்ன். ஓகே, 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின். ஸோ இது போல் இந்த நெக்ஸ்ட் கேப்பில் 2 டிசி ஒரு செயின் போட்டுட்டு வரணும். இந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். ஒரு செயின், ஸோ இன்னொரு டிசி ஒரு செயின். ஸோ இப்படியே இந்த பேட்டர்ன் கண்டினியூ பண்ணி இந்த எண்டில் உங்களை மீட் பண்ணலாம். ஸோ இப்போ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அந்த டாப் 3rd செயினில் தான் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த டாப் 3rd செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இப்போ 4th ரவுண்டு முடிஞ்சிடுச்சு. இப்போது அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த சிங்கிள் செயின் ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ இங்கேருந்து அந்த ஸ்பேஸுக்கு போகணும் இல்லையா, அதுக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு வரோம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஓகே, ஸோ அந்த செயின் 1 கேப்பு போட்டோம் இல்லையா, அந்த செயின் 1 கேப்பில் தான் நம்ம போய் நெக்ஸ்ட் ரவுண்டு கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த இடத்துக்கு இப்போ வந்தாச்சு. ஓகே, இப்போது 3 செயின் போட்டுக்கலாம். ஸோ அந்த 3 செயின் வந்துட்டு ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். அண்ட் அகெயின் ஒரு டிசி போடுறோம். ஒரு டிசி போட்டோமா, இப்போ 2 செயின் போட்டுக்கணும். ஸோ 1 and 2. ஸோ அகெயின் 2 டிசி இந்த சேம் ஸ்பேஸ், 2 டபுள் க்ரோஷே போடுறோம் அதே ஸ்பேஸ்லேயே. ஸோ ஒரு டிசி அண்ட் அகெயின் இன்னொரு டிசி. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அந்த செயின் 1 கேப்பு இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் தான் போய் இந்த பேட்டர்னை போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே அண்டு இன்னொரு டபுள் க்ரோஷே, 2 செயின், அண்ட் அகெயின் 2 டபுள் க்ரோஷே அதே ஸ்பேஸில் போடணும். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே அண்ட் 1 more டபுள் க்ரோஷே. ஸோ இதுதான் பேட்டர்னுங்க. இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரணும். 2 டபுள் க்ரோஷே, 2 செயின், 2 டபுள் க்ரோஷே. ஸோ ஒரு டிசி, அகெயின் 1 more டிசி, 2 செயின் அண்ட் அகெயின் 2 டிசி இந்த சேம் ஸ்பேஸ். இது இப்படி கொஞ்சம் நகட்டி இப்படி தள்ளிக்கலாம். ஸோ அப்போது நமக்கு அங்கே ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ நம்ம இன்னொரு 2 டிசி போட்டுக்கலாம், இப்படி புல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம்.
கண்டினியூ பண்ணிவிட்டு வந்து இங்கே மீட் பண்ணுறேன் எண்டில். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் வந்துட்டு அந்த டாப் ஆஃப் த தேர்ட் செயினில் தான் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ இப்போது நம்ம அகெயின் அந்த 2 செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்த ரவுண்டு. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அகெயின் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துட்டு வரணும். பக்கத்தில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து நெக்ஸ்ட்டு அதே போல் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ 2 ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து இந்த இடத்துக்கு இப்போ வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸில் நம்ம நெக்ஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கலாம். அந்த 3 செயின் வந்துட்டு ஒரு டிசியாக கவுண்ட்டு. ஸோ இன்னும் 3 டிசி சேம் ஸ்பேஸ்லேயே போடணும். ஸோ டோட்டலாக 4 டிசி. செகண்ட் இது போடுறது, இது தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிசி. ஓகே, ஸோ 4 டிசி அதே ஸ்பேஸ்லேயே போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இப்போ அதே போல் கண்டினியூ பண்ணிட்டு வரோம். இந்த செயின் 2 ஸ்பேஸில் போய் 4 டிசி போடணும். 1 2 3 and 4. ஸோ இதுதான் பேட்டர்ன். இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். அந்த நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்லேயே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே கொடுத்துடணும். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே கொடுக்கணும். அந்த செயின் 2 ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷே போடணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே கொடுக்கணும். ஸோ இந்த செயின் 2 ஸ்பேஸில் அகெயின் 4 டிசி போடணும். ஸோ இதுதான் பேட்டர்ன். 1 2 3 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ்லேயே ஒரு சிங்கிள் கொடுக்கணும். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து இங்கே எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ போட்டு வந்தாச்சு. இப்போது 4 டிசி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ தேர்டு செயின் இருக்குது இல்லையா, டாப் ஆஃப் த தேர்ட் செயினில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ஒரு செயின் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கோஸ்டர் முடிஞ்சிருச்சு, டேபிள் கோஸ்டர். ஸோ இப்போ இந்த டெய்லெல்லாம் போய் நம்ம செக்யூர் பண்ணிடலாம். பின்னாடி இதை போய் நல்லா சேஃபாக செக்யூர் பண்ணிடலாம். ரொம்ப புல் பண்ண வேண்டாம், ஷேப்பு மாறிடும். ஸோ பார்த்து புல் பண்ணணும். ஸோ போகிறோம், இதை பற்றி கட் பண்ணிடலாம் இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை. ஓகே, அதே போல் நம்ம அந்த மேஜிக் ரிங் பண்ண அந்த டெய்லையும் சொருகிடலாம் நல்லா சேஃபாக.
ஸோ இது போல் நல்லா ஹைட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணணும். பண்ணாமல் வெட்டக்கூடாது. நல்லா சுருகிட்டு நல்லா ஹைட் பண்ணிவிட்டு தான் வெட்டணும். அவ்வளோதான். ஸோ டேபிள் கோஸ்டர் ரெடி. அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இது இது போல் நம்ம கையிலேயே பண்ணி நம்ம டேபிள் மேலே வச்சா அழகாகவும் இருக்கும். நம்ம ஹீட்டு வைக்கிறதுக்கு நம்ம வாங்க வேண்டியதில்லை வெளியில். ஸோ இது போல் நாமளே நம்ம கையாலே மேக் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது ஒரு தனி சந்தோஷம் இருக்குது இல்லையா? ஸோ இது போல் காட்டன் த்ரெட்டில் தாங்க அந்த கோஸ்டர் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஏதோ நம்ம ஹீட்டாக எடுத்துகிட்டு வந்து டேபிள் அது மேலே வச்சாக்கா அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது இந்த காட்டன் த்ரெட்டில். ஸோ கூடிய மட்டும் இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டில் போடுங்க. நான் போட்டிருக்கிறது ஆஃப் ஒயிட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் கலர் யானில் கூட காட்டன் த்ரெட்டில் போடலாம். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ஈஸிங்க, இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நம்ம கையாலேயே மேக் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்னில் சந்திக்கிறேன். பாய்.